சொல்லப்படாத கதைகள். இதுதான் எனக்கு கொடுத்த தலைப்பு, சொல்லப்படாத கதைகள். நண்பர்களே, இந்த நம்ம சமூகத்தில் சொல்லப்பட்ட கதைகளை விட சொல்லப்படாத கதைகள் தான் ஏராளம் ஏராளம். எழுதிய கதைகளை விட எழுதப்படாத கதைகள் பல நூறு கோடி இருக்கிறது. இங்கே சொல்லப்பட்ட எழுதப்பட்ட கதைகளை விட கதையற்ற கதைகள், கதையில்லாத கதைகள் பல ஆயிரம் கோடி, பல லட்சக்கணக்கான கோடிகள் இந்த தமிழ் சமூகத்திலே உலவிக் கொண்டிருக்கின்றன. ஆக சொல்லிய சொல்லை விட சொல்லப்படாத செய்திகளை கொண்ட பல நூறு சித்திரங்கள் கொண்ட ஒரு மிகப்பெரும் விகாசமான ஒரு சூழல்தான் தமிழ் இலக்கிய சூழல். இதில் சொல்லப்படாத கதைகளை மட்டும் உங்களுக்கு நான் சிலவற்றை சொல்ல வந்திருக்கிறேன். அருமைக்குரிய நண்பர்களே, மனித வாழ்க்கை என்பது இரண்டு விதமாக அடங்கிவிடும். மாணவர்கள் கொஞ்சம் பேசாமல் இருந்தீங்கன்னா நான் முடிச்சிருவேன், 15 நிமிஷத்தில் முடிச்சிருவேன். இரண்டு விதமான வாழ்க்கை இருக்கிறது. ஒன்று உயிர் வாழ்க்கை, மற்றொன்று உயர் வாழ்க்கை. உயிர் வாழ்க்கை வாழ வேண்டுமானால் நமக்கு காற்று, உணவு, நீர் இது போதும். ஆனால் உயர் வாழ்க்கை வாழ வேண்டுமானால் உள்ளம் செம்மைப்பட வேண்டும். உள்ளம் செம்மைப்பட வேண்டுமானால் என்ன வேண்டும் என்றால் கலை இலக்கியம் வேண்டும். அதனால தான் நாம் சொல்கிறோம், நாம் ஏன் கதை எழுதணும், எதுக்காக கவிதை எழுதணும், ஏன் கதையை படிக்கணும், ஏன் கவிதையை படிக்கணும் என்றால் உயிர் வாழ்க்கை வாழ உணவும் தண்ணீரும் காற்றும் போல உள்ளம் செம்மைப்பட இந்த மனித சமூகம் விழுமியம் கொண்ட ஒரு சமூகமாக உயர்தர சமூகமாக மாற்றுவதற்கு உள்ளத்தை திருத்துகிற அந்த கலை இலக்கியமும் கதையும் கவிதையும் தான் முக்கியம். இதுதான் அடிப்படை தாற்பயம். சரி, உள்ளம் செம்மைப்பட வேண்டுமானால் நிறைய கவிதைகள் வாசிக்கணும், கதைகள் வாசிக்கணும், புனைவு இலக்கியம் வாசிக்கணும், புனைவுகள் வாசிக்கணும். இதெல்லாம் வாசிக்கலாம், ரைட்டு, இது ஒரு பகுதி. ஆனால் என்னத்தை எழுத போகிறீங்க? ஏற்கனவே எழுதுனதுலாம் ஏகப்பட்டது இருக்கு. இந்த உலகத்து மாந்தர்கள்லேயே, உலகத்து மொழிகள்லேயே மிக முக்கியமான பல்வேறு மொழிகளில், உயர்தனி செம்மொழிகளில் தமிழ் மொழி மட்டும்தான் மிக அளப்பரிய ஒரு இலக்கிய செழுமைகளையும் வளங்களையும் தன்னகத்தே கொண்டுள்ளது. அப்போ புதுசாக என்னத்தை நீ எழுத போகிற? வள்ளுவன் எழுதாததா நீ திருப்பி ஒருத்தனை எழுதணும். கம்பராமாயணம் எழுதிட்டான், 4.5 கோடிக்கான பாட்டு. கம்பராமாயணம் எழுதுறதை விட, கம்பனை விடவா நம்ம புதுசாக கவிதை எழுதி இன்றைக்கி இருக்கிற சுரேஷ் மானியாவும் புலியூர் முருகேசன் எழுத முடியும்? அல்லது பல்வேறு விதமான படைப்பாளர் கிருஷ்ணப்பிரியா வந்திருக்காங்க இங்கே, கவிதை மிகச்சிறந்த கவிஞர். புதுசாக எழுதணுமா? என்னத்தை புதுசாக எழுதுறது? எனக்கு முன்னாடி இருக்கவங்க தான் எழுதி குவிச்சிட்டாங்களே, அப்போ நாங்கள் என்னத்தை எழுதுறது? அப்படி அல்ல. மக்களும் வாழ்க்கையும் ஒவ்வொரு கணமும் அணுவும் தினமும் அவர்களுக்கு புதிதான வாழ்க்கையை சமைத்து கொண்டே இருக்கிறது, புதிதான அனுபவங்களை புகட்டி கொண்டே இருக்கிறது. அந்த அனுபவங்களும் வாழ்க்கையும் தீராத வரைக்கும் புதிய கவிதைகளும் புதிய கதைகளும் சொல்லப்படாத கவிதைகளும் இருந்து கொண்டே இருக்கும். நண்பர்களே, ஒரு விஷயத்தை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குவோம். நதி இருக்குல்ல, நதிக்கு ஒரே திசை தான். மேட்டிலேருந்து பள்ளத்தை நோக்கி பாயணும், மலையிலேருந்து கடலை நோக்கி பாயணும், ஒரே திசை தான் நதிக்கு. ஆனால் நதி படகுக்கு ரெண்டு திசை உண்டு. அது மேல் நோக்கி போகும், எதிர்த்து போகும், இல்லை ஆற்றின் போக்கின் வழியே போகும். அது 2. ஆனால் நதியில் இருக்கிற அந்த மீனுக்கு 8 திக்கும் போகும். நேராகவும் போகும், ஆற்றின் போக்கிலையும் போகும், ஆற்றை எதிர்த்தும் போகும், பக்கவாட்டிலையும் போகும். ஆக 8 திக்கும் போகிற மாதிரியாக நதியின் மீன்கள் தான் படைப்பாளர்கள். அது
சமூகத்தில் இருக்கக்கூடிய மனித மாண்புகளில் இருக்கக்கூடிய மனித வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான பக்கங்களையும் ஊடுருவி சென்று என் கோண வடிவிலும் உள்நுழைந்து தன் தீர்க்க தரிசனத்தால் காவிய தரிசனத்தால் தனது படைப்பு ஆற்றலால் தொடர்ந்து பார்த்து 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 பல்வேறு விதமான புதிய கருத்தாக்கங்களை புதிய படைப்பாக்கங்களை புதிய விஷயங்களை சொல்லப்படுகிறது. அதனால்தான் இதுவரை சொல்லிய கதைகளை விட கவிதைகளை விட சொல்லிய உரைகளை விட உரைநடைகளை விட புதினங்களை விட அல்புனைவுகளை விட இனி சொல்லப்பட போகிற புனைவுகளுக்கும் கதைகளுக்கும் கவிதைகளுக்கும் தான் எதிர்காலம். அதை நோக்கி நான் உங்களுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி எனது உரையை நிறைவு செய்யலாம் என்று நினைக்கிறேன். அன்பிற்குரிய நண்பர்களே, நான் நல்ல சிறுகதை என்று சொல்கிற போது, நல்ல கவிஞன் என்று சொல்கிற போது, அது ஏதோ மாப்பசான்லேருந்து ஓஹென்ரியிலிருந்து இந்த பக்கம் மக்சீம் கார்கியிலிருந்து நம்ம இந்திய சமூகத்தில் பிரேம்சந்திலிருந்து தமிழ் சமூகத்தில் புதுமை பித்தனிலிருந்து பசுவையா ஞானி இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவ்வளோ பேர்களுக்கும் உள்ளாலாம் போகாமல் நமக்கு நன்கு தெரிந்த நமக்கு நன்கு புரிந்த நம் வாழ்க்கையோடு இணைந்து பயணித்த ஒரு மூன்று விஷயங்களை மட்டும் சொல்லி நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன். ஒன்று, சொல்லப்பட்ட கதை. என்ன கதை? நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். பாட்டி வடை சுட்ட கதை. பாட்டி என்ன செய்யும்? வடை சுடும். காக்கா என்ன செய்யும்? வடையை திருடிட்டு போயிடும். உடனே நரி வரும். நரி வந்து என்ன கேட்கும்? காக்கா காக்கா அழகாக இருக்கையே, ஒரு பாட்டு பாடுன்னும். உடனே அது பாடும், வடை கீழே விழுந்துடும், நரி எடுத்துகிட்டு போயிடும். காக்கா ஏமாந்து போச்சு. இது சொல்லப்பட்ட கதை. கொஞ்ச நாள் கழித்து கதை இன்னொரு விதமாக மாறிச்சு, வேறு மாதிரி கொஞ்சம் மாறிச்சு. என்ன மாறிச்சுன்னா, இதே மாதிரி பாட்டிகிட்ட வடை இருக்கும், காக்கா பிடிங்கிட்டு போயிடும், திருடிட்டு போய் மரக்கல்லில் உட்காந்துக்கிட்டும். நேராக நரி வந்து காக்கா காக்கா அழகாக இருக்கே, ஒரு பாட்டு பாடுன்னு சொல்லும். பாட்டு பாடுன்னு சொன்ன உடனே காக்கா என்ன செய்யும்? வடையை எடுத்து தன் காலு கீழே வச்சு மிதிச்சுக்கிட்டு காக்கான்னு கத்தும். இப்போ நரி ஏமாந்து போச்சு. இதெல்லாம் சொல்லப்பட்ட கதைகள் நமக்கு. ஆனால் நண்பர்களே, சொல்லப்படாத கதை என்பது வடை யாருது? வடை யாருடைய வடை? பாட்டியோட வடை. யாருடைய வடையோ எடுத்துக்கிட்டு யாருடைய வடையை திருடிய காக்காவை நாம் ஏமாந்து போச்சுன்னு சொல்கிறோம். அதை புத்திசாலித்தனமாக காப்பாற்றின நிறைய நாம் வந்து ஏமாந்து போச்சுன்னு சொல்கிறோம். ஆனால் கடைசி வரைக்கும் வடை இழந்த பாட்டியை நாம் பேசுவதில்லை. இனிமேல் புதிய கதைகள் என்பது, சொல்லப்பட வேண்டிய கதைகள் என்பது பாட்டியினுடைய வடை என்று சொல்வதாக அமைய வேண்டும் என்பது தான் இது ஒன்று முக்கியமான கதை. இன்னொரு கதை சொல்லுவோமே, ரொம்ப இதுவும் நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச கதை தான். ஒரு மரவெட்டி இருப்பான். அந்த மரவெட்டி வந்து மரம் வெட்டுறதுக்காக இரும்பு கோடாரியை எடுத்துகிட்டு வருவான். வந்த உடனே மரத்தை வெட்டும் போது என்னாகும்? பிடிக்கலண்டு கோடாரி ஆற்றுல விழுந்துடும். ஐயோன்னு வாயில் வயிற்றுலையும் அடிச்சுக்குவான். அந்த சமயத்தில் ஒரு தேவதை ஆற்றிலிருந்து எழுந்து வருவாள். எழுந்து வந்தவுடனே அந்த தேவதை என்ன சொல்லுவா? ஒரு நல்ல தங்க கோடாரியை கொண்டு வந்து கொடுப்பா. இவன் சொல்லுவான், இல்லைம்மா இது என்னது இல்லை அப்படின்னு சொன்ன உடனே திருப்பி அந்த அம்மா தேவதை உள்ளே போய் மறுபடியும் ஒரு வெள்ளி கோடாரியை எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும். உடனே அதை வாங்கிக்குவான். அதை பார்ப்பான். பார்த்துட்டு இதுவும் என் கோடாரி இல்லைன்னு சொல்லுவான். கடைசியாக அது இரும்பு கோடாரியை காட்டின உடனே அதை பார்த்துனா இதுதான் என் கோடாரி என்று சொல்லுவான். சொன்ன உடனே அந்த அம்மா உன்னுடைய நேர்மையை பாராட்டி உனக்கு இந்த 3 கோடாரியுமே பரிசாக அளிக்கிறேன். இது நமக்கு சொல்லப்பட்ட கதை. கொஞ்ச நாள் கழிச்சு இப்போ நாம் சொல்லப்படாத கதை என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா, அதே கோடரி அதே மரவெட்டி வர்றாரு, வெட்டுறாரு, கோடரி ஆற்றுல விழுந்துருது. ஐயோ அப்பா அம்மான்னு வாயில் வயிற்றுலையும் அடிச்சுக்கிறாரு. அதே மாதிரி தேவதை கிளம்புறாங்க ஆற்றுலேருந்து. இவர் ஆவலோடு எதிர்பார்த்து அந்த தேவதையை பார்க்குறாரு. தேவதை வெறுங்கையோடு வருது. வெறுங்கையோடு சும்மா வருது. என்னடா ஒரு 2-3 வரும், எல்லாத்தையும் கடைசியில் கொடுத்துருன்னு பார்த்தா சும்மா வருதுன்னு சொல்லிட்டு, என்னம்மா ஒன்றுமே இல்லாமல் வர்றீங்களேண்ணே, நீ முதல்ல மரம் வெட்டாமல் இரு
மரம் வெட்டாம இரு, அதுதான் இந்த உலகத்துக்கு செய்கிற மிகச்சிறந்த நல்லது என்று சொல்கிற புதிய சொல்லப்படாத கதைகளை நாம் எழுத வேண்டும் என்பதுதான் இந்த விஷயம். அன்புக்குரிய நண்பர்களே, இது மட்டுமல்ல, நாங்கள் மேடை தோறும் பேசுகிற போதெல்லாம் சொல்லுவோம், வியந்து வியந்து போற்றுவோம். என்ன சொல்லுவோம்னு கேட்டிங்கன்னா, இருக்கிற சமூகத்திலேயே மிக அற்புதமான சமூகம் நம் தமிழ் சமூகம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த சமூகம் தான் சொல்லுச்சு, பிச்சை எடுத்தாவது நீ படின்னு சொல்லுச்சு. பிச்சை எடுத்தாவது நீ படின்னு சொல்லுச்சு. கற்கை நன்றே, கற்கை நன்றே, பிச்சை புகினும் கற்கை நன்றே என்று பிச்சை எடுத்தாவது படின்னு சொல்லுச்சு. இது நமக்கு சொல்லப்பட்ட கவிதை, சொல்லப்பட்ட கதை, சொல்லப்பட்ட இலக்கியம். சொல்லப்படாத இலக்கியம் புதிதாக என்ன வேண்டுமானால், நான் ஏன் பிச்சைக்காரனாக இருக்கணும், நான் ஏன் பிச்சை எடுக்கணும், இதற்கான நிலைமை என்ன, இதற்கான தீர்வு என்ன என்று சொல்லப்பட போகிற புதிய கதை இதிலிருந்து எழுத வேண்டும். இறுதியாக ஒரே ஒரு கதையை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். அதுவும் உங்கள் எல்லோருக்கும் மிக எளிமையாக தெரிந்த கதை தான், ஏகலைவன் கதை. ஏகலைவன் கதை. ஏகலைவன் என்ன செய்வார், குருவிட்டு அங்கே கற்றுக் கொடுத்துட்டு இருப்பார், வேறு சில மாணவர்களுக்கு கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருப்பார். ஒரு ஓரமாக உட்காந்து அவர் பார்த்துக்கிட்டு இருப்பார். பார்த்துக்கிட்டே அவர் சொல்ல சொல்ல இங்கேருந்து அதை பூரா இவர் கற்றுக்கிட்டு அந்த ஒரிஜினலாக கற்றுக்கிட்ட மாணவங்களை விட இவர் பெரிய திறமைசாலியாக இருப்பார் ஏகலைவன். உடனே இந்த ஆர்வத்தில் நேராக குருகிட்ட போய் சொல்லுவார், ஐயா, நான் தூரத்தில் நின்றுட்டு உங்கள் வித்தையெல்லாம் நீங்கள் சொல்லி கொடுக்குற பிற மாணவர்கள்ட்ட சொல்லி கொடுக்குற வித்தையெல்லாம் நான் இங்கே கற்றுக்கிட்டேன், இந்த பாருங்கன்னு சொல்லும்போது குரு சொல்லுவார், தம்பி, நீ குருதட்சணை இல்லாமல் கற்றுக்கிட்டது தப்பு, நீ குருதட்சணையாக என்ன தரணும்னா உன் கட்ட விரலை கொடுத்துரு என்று சொல்லுவார். இது நமக்கு சொல்லப்பட்ட கதை, அறியப்பட்ட கதை, அறியப்பட்ட புராணம். ஆனால் புதிய கதைகள், சொல்லப்படாத கதைகள் என்ன வர வேண்டுமானால், கட்டை விரலை ஒருபோதும் கொடுக்க சம்மதிக்க மாட்டான் ஏகலைவன். அவன் சொல்லுவான், ஐயா, நீ அங்கே சொல்லி கொடுத்த, நீ காணிக்கையா வந்துட்ட வாங்கிக்க, நாங்கள் தூரத்தில் நின்று கற்றுக்கிட்டோம், இருந்தாலும் ஓட்டிருந்து தான் கற்றுக்கிட்டதனுடைய விளைவாக நான் புதியதொரு காணிக்கையை செல்கிறேன். மீண்டும் ஒரு போட்டி வை, உனக்கும் எனக்குமான போட்டியாக இருக்கட்டும். இந்த போட்டியில் நீ வென்றால் நான் என் கட்டை விரலை தருகிறேன், நான் வென்றால் நீ நிச்சயமாக இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபருக்கும் உனது குருவும் கல்வியும் அனைத்தும் சென்று சேர வேண்டும் என்பதாக புதிய கதைகளை, புதிய படிமானங்களை, புதிய சொல்லப்படாத கதைகளை எழுத வேண்டும். இது இப்படியான ஒரு புதிய கதைகளுக்கு சொன்ன குறித்த நேரத்தில் முடித்துக் கொள்கிறேன்.